பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அருமையான ஆகோல் பெருவிழாவினுடைய நல்விழாவிலே என்னையும் ஒரு விழா அழைத்து இதில் பங்கு பெறச் செய்த என் அருமை தம்பி, வணக்கத்திற்குரிய கவிஞர், எழுத்தாளர், நவரசங்கள் என்று சொல்லக்கூடிய 9 சுவைகள் மட்டுமல்லாமல் எல்லா வகையான திறமைகளையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கபிலன் வைரமுத்து அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல் விழாவை இங்கே நிகழ்த்துவதற்கு நம்ம எல்லாம் வரவேற்று இந்த ஆகோல் பெருவிழா நிகழ்வினுடைய முக்கிய நிகழ்வான நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலே நித்திலன் வாக்குமூலம் என்ற அந்த நூலினை அட்டை முதல் அட்டை வரை அத்தனையும் பேசி நான் என்ன செய்யட்டும் என்று என்னை தயங்குமாறு செய்த வணக்கத்திற்குரிய தமிழ் வளர்ச்சித்தினுடைய இயக்குனர் ஐயா அபை அருள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பாரம்பரியமிக்க தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய தந்தையார் மட்டுமில்லை, அவருடைய தாத்தா அபை துரைசாமிப்பிள்ளை அவர்கள் எங்கள் தியாகராசர் கல்லூரியுடைய பெருமைகளில் ஒன்று அவர்களை போன்ற பெருமக்கள் அங்கு பணியாற்றியது தான். அந்த 3 தலைமுறையைச் சேர்ந்த அவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது ஒவ்வொரு செய்தியையும் எடுத்து சொன்னதோடு மட்டுமில்லாமல் உழைத்து விட்டு வந்து சொல்லி பேசுகிற ஒவ்வொன்றும் புதிய புதிய செய்திகளாக மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நூலினை மிகச்சிறப்பாக நமக்கெல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய நல்ல நூல்களை தருகின்ற பதிப்பகம் டிஸ்கவரி பதிப்பகத்தினுடைய பொறுப்பாளர், நிர்வாகி வேதியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகிறந்த பெருமை சேர்த்திருக்கின்ற பெருமக்கள், தொகுப்புரை வழங்குகின்ற முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. முன்னே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் எல்லார் பேரையுமே நான் சொல்லணும். சொல்லிடுறேன்னே ஒரு தடவை என்ன கேட்டு போயிடுது. ஐயா பொறியாளர் நம்முடைய சுரேஷ் அவர்கள், பராசக்தி கல்வி குழுமங்களுடைய உரிமையாளர் நம்முடைய ஜெகதீசன் அவர்கள், நகைச்சுவை மன்றத்தினுடைய நிர்வாகி வணக்கத்திற்குரிய இஸ்மத் அவர்கள், வெற்றி தேட்டரினுடைய உரிமையாளர், மதுரையினுடைய பெருமைகளில் ஒன்று வெற்றி அவர்களுக்கான அன்பு பாராட்டு. எப்போதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு கோவிந்தராம் அவர்கள், ஐயா அவர்கள் சொன்னது போல் தமிழ்துறையினுடைய மேனாள் இயக்குனர், என்னுடைய வகுப்பு தோழர் பசும்பன் ஐயா அவர்கள், வணக்கத்திற்குரிய நல்லாசிரியர் மோசஸ் அவர்கள், அதே போல் வணக்கத்திற்குரிய ஐயா பொன்னேரி பிரதாப் அவர்களுக்கு அன்பு பாராட்டு. அன்போடு இந்த விழாவிலே பங்கு பெற்று நம்ம எல்லாம் வரவேற்ற நம்முடைய கவிஞர் பாலராமலிங்கம் அவர்கள், மின்சாரத்துறையை திறந்த கவிஞர், கவிஞருக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் தான். அவர் கவிஞர் வருகிறார் என்றால் அவரை வரவேற்கிற அந்த குழுவிலே அவரும் சரி, நம்முடைய நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர் சந்திரன் அவர்களும் சரி, அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. குறிப்பாக நீதி அரசர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து, வருகை இருந்திருக்கிற மகளிர் அத்தனை பேர், எங்கள் துணைவியார் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இறைவணக்கம் பாடிய நம்முடைய இந்திரா விஜயலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டை சொல்லி, மற்றவர்கள் பேரெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிடுறாங்க. புத்தகத்தை படிக்காமல் வந்தவங்களாம் அட்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாரையும் சில பேர் வகுப்பில் பாடம் நடத்துறதுக்கு பதிலாக வந்திருக்க ஓம் பேரை சொல்லுன்னு சொல்லி அந்த பீரியடை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, எல்லாரையும் பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிவிட்டு, இன்றைக்கி ஒரு அருமையான நாள். முக்கியமாக மதுரையில் ஒரு சிறப்பான நாள் என்னென்னா, இன்றைக்கி தைப்பூசம், அந்த தெப்பத் திருவிழா. முக்கியமாக மதுரையே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும்.
அந்த தைப்பூச திருவிழாவில் இன்றைக்கி நல்லா சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடை சாற்றப்பட்டு சொக்கநாத பெருமாளும் தடாதகை பிராட்டியாகிய மீனாட்சி அம்மையும் வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த தெப்பத்துக்கு தான் வந்திருப்பாங்க. திருமலை நாயக்கர் மகாலை கட்டுவதற்காக மண் எடுத்தபோது இருந்த பள்ளத்தை அப்படியே தெப்பக்குளமாக மாற்றினார்கள். அந்த தெப்பக்குளத்தில் தான் இந்த தைப்பூசத்தன்று பௌர்ணமி அன்றைக்கு எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் உலா வருவார்கள். சித்திரை திருவிழாவுக்கு வருகிற கூட்டம் அங்கே வரும். அதுதான் பெரிய சிறப்பு. அதுபோல் ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்கிறது, அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு. தமிழ்நாட்டில் நிலாக்காலம் முழுவதும் விழாக்காலம்தான் நமக்கு தெரியும், சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே. அதுபோல் இன்றைக்கு ஒரு விழாக்காலம். அது என்ன என்றால் ஆகோல் பெருவிழா என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு நாள்தான். ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். தன்னுடைய வார்த்தையில் சொல்லும்போது ஆகோல் என்கின்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆங்கில படம் பார்க்க போகிறவங்கள நான் சில பேரை பார்த்துருக்கேன். வெளியே வந்து பேரை வாசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. அதனால் என்ன புத்தகம் வாங்கியிருக்கா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு அரசன் இன்னொரு அரசன் மேலே படையெடுக்கிறதா இருந்தால் உடனே போய் படையெடுத்துட மாட்டாங்க. ஊருக்கு வெளியில் தான் பசுக்கள் மற்றவையெல்லாம் இருக்கும். பாருங்கள் எவ்வளவு நாகரிகமான தமிழன் பாருங்கள். இன்றைக்கி ஊருக்குள்ளே திரியுது பசு மாடலாம், அது வேறு விஷயம். அன்னைக்கு ஊருக்குள்ளே வரக்கூடாது. பசு வெளியில் இருக்கும், பால் தயிர் மோர் பொருள் உள்ளே போவாங்க. அதனால தான் சிலப்பதிகாரத்தில் இடைக்குல மாந்தருக்கு அடைக்கலம் தந்தேன்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் இளங்கோவடிகள், அவங்க ஊருக்கு வெளியிலிருந்து தான் உள்ளே போகிறாங்க. இங்கே இந்த அருமையான அந்த செய்தியை சொல்கிறப்ப எங்கேருந்து எடுத்து சொன்னார் பாருங்க. நம்ம வழக்கமாக ஒன்று சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான இலக்கியத்திலிருந்து எடுத்து இந்த ஆகோல் என்கின்ற இந்த செய்தி இருக்கிறது என்பதை ஐயா அருள் அவர்கள் சொன்னார்கள். ஐயனார் இதனார் என்கின்ற அந்த பெருமகனார் எழுதின மேற்கோள் பாட்டில் தான் அந்த பாட்டு வரி இருக்குது. அது பல பேர் சொல்ல தெரியாது, சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்படி நிறை கவர்தல்னு பேர். நிறைன்னா பசு. பசுக்களை கவர்ந்தால் அந்த பசுக்களை கொண்டு போயிட்டாலே அது ஒரு பூசல் அப்படிம்பாங்க, சண்டை நடக்க போகுதுன்னு அர்த்தமாக. அப்போ இங்கே எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல் நித்தலின் வாக்கு மூலம் மாக்கியவெள்ளி காப்பியம் நித்தலின் வாக்கு மூலம் மூன்றையும் ஒன்றாக தொகுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்றால், இத்தனை செய்திகளை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா கிராமத்தை சொல்லணும், குலதெய்வத்தை சொல்லணும், சொல்லிக்கிட்டு வர்றப்பவே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நிகழ்காலத்தை ஞாபகப்படுத்தணும். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போய் ஃப்யூச்சராலஜின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை சொல்லணும். கால பயணத்தில் கொண்டு வந்து நம்மளை சேர்க்கணும். இது எல்லாம் அவர்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய சிறப்பு. அது எனக்கு கூட மூக்கு குணகுணன்னு இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன், இந்தியா ஒத்துக்கல, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் இது ஏன் சொல்கிறேங்கிறது சொல்கிறேன். இந்த நாவலில் இருக்குது. நான் அதனால் அவர் கலிஃபோர்னியாவை சொல்லியிருக்காரு, அதுக்கும் போயிருக்கேன். ஆள் இல்லாத கார் சொல்லியிருக்காது. அந்த காரில் 4 நாளைக்கு முதல்ல பயணம் பண்ணேன். நான் போன வாரம் இந்நேரம் நான் அங்கே கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ அந்த டிரைவர் இல்லாத ஒரு கார் அவர் குறிப்பிடுறாரு எதிர்காலத்தில். இப்போ அங்கே இருக்குது அந்த காரு. இப்போ அதுபோல் இங்கே இந்த சொல்ல வர்ற செய்திகள் எல்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையும் வச்சுக்கிட்டு அந்த செய்திகளை சொல்லணும். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பெயர்கள் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் மிக அழகாக அறிவியலை கொண்டு வந்தவர் சுஜாதா அவர்கள் தான். அதற்கு முன்பு மண்குடிசைங்கிற ஒரு நாவலில் மூவா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட அறிவியல் தொடர்பாக எழுதணும்னா கட்டுரைகள், ஐயா சொன்ன மாதிரி நான் லீனியர்னா பேனா அப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பேனா அப்புசாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேனாவிலே எழுதிக்கிட்டு பார் அப்படிங்கிறதுக்காக.
பெருங்குளம் அவங்க ஊர், எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் பெருங்குளம், அதனால தான் பேனா அப்புசாமின்னு பேர். அவருடைய எழுத்துக்கள் முழுவதுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். தமிழில் அந்த மாதிரியான அறிவியலுக்கான பத்திரிகைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று கலைக்கதிர் என்ற ஒரு பத்திரிகை. மஞ்சரி, கலைக்கதிர் இதெல்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா யாரும் அதை படிக்க மாட்டோம். அதை ஓரமாக வச்சுவிட்டு வேறு புத்தகம் இருக்கான்னு போய் பார்த்து வருவோம். இங்கே இந்த அறிவியலை சொல்லுகின்ற போது சற்றும் குழப்பம் இல்லாமல் சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லணும். கொஞ்சம் கூடி போச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் எழுத்தாளர் சுஜாதாட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். எழுதிக்கிட்டே வருவார், ஒரு பிராக்கெட் போடுவார், இந்த இடத்தில் கூட நீங்கள் விலகி கொள்ளலாம் அப்படிம்பார். அப்புறம் என்ன செய்வார்னா, படிக்க வைக்கிறதுக்காக உற்று பார்த்தால் ஸ்ரீதேவியின் கண்கள் தெரியும். அப்படியா அப்படின்னு நம்ம பார்ப்போம் உடனே. அந்த அந்த ஒரு சின்ன உத்தி அது என்ன அப்படின்னா, வாசகனை ஈர்ப்பதற்காக. அது வார பத்திரிகைகளில் செய்யலாம். ஆனால் நம்முடைய கபிலன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அவர் சொல்ல வந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம். அதுவும் அந்த போராட்டத்தை சொல்கிறப்போ கைரேகை சட்டம்ங்கிறது நம்ம பேருக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கே தெரியாது. நியாயப்படி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பயோமெட்ரிக் வச்சு நம்ம எல்லோரும் இந்த கைரேகை சட்டத்துக்கு பழையபடி வந்துட்டோம். எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் ரேகை வச்சாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கைரேகை சட்டம் என்பது என்ன அப்படின்னா, குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய அந்த நிலையாக பெருங்காமநல்லூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு நினைவு தூண் இருக்குது. இதில் கூட இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்து படமே அந்த படம் தான் போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரன் என்னென்ன செஞ்சான் அப்படின்னா, நம்மளை அடிமைப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் சங்கடப்படுத்துவதற்காகவே ரேகை வைக்கணும்னா என்ன அர்த்தம்? படிக்க தெரியாதுன்னு தானே அர்த்தம். அடுத்தது என்ன, நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் படுக்கணும்னா, விடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னா, இதை எதிர்த்து கேட்கணும்னு நினைக்கிற போது அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். அப்படி இறந்து போன அந்த தியாகிகளுடைய வரலாற்றை சாதாரணமாக நினைக்க முடியாது. குற்றப்பரம்பரை அப்படின்னு நம்ம வேலராமூர்த்தி ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது படமாக வர்றதுக்கான நிலையில் கூட இருக்கிறத பார்க்குறோம். இங்கே நம்முடைய கபிலன் அவர்கள் அவரை பற்றிய அந்த காணொளி காட்சியிலே பாரதி ராஜா ஐயா அவர்கள் அவரை பாராட்டி அந்த புத்தகத்தை வெளியிடுறப்ப பார்த்தேன் நான். ஏன்னா அவரும் அந்த படத்தை எடுக்கணும்னு வச்சுருந்தார். இதில் இந்த செய்தியில் அது சொல்ல 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 நம்ம வியந்து போகிறோம். அப்படியே எதுக்காக அப்படின்னா, இந்த நாவலை படிக்கிற போது அது என்ன வாக்கு மூலம்னா என்ன அப்படின்னா, அதாவது உறுதிமொழியாக சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் மரண வாக்கு மூலம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது கடைசியாக சொல்கிற ஒரு வார்த்தை. வாக்கு மூலம்ங்கிறது என்ன அப்படின்னா, மேடை இதில் ஏறி நின்றுட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை. அதுபோல் இந்த வாக்கு மூலம் நித்திலன்னு வரக்கூடிய இந்த கதையினுடைய நாயகன், அது அந்த முதல் இதுகள் படிச்சிருந்தீங்கன்னா தான் இதை படிக்க முடியும். ஆகோல் படிக்கணும், அதே போல் மாக்கியவல்லி காப்பியம் படிக்கணும், அதுக்கு அடுத்து நித்திலனுடைய வாக்கு மூலம் படிக்கணும். இப்படி ஒவ்வொன்றா படிக்கிறப்ப தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியும். எனக்கு இந்த மூணையும் சொல்லணும்னு ஆசை, ஆனால் அதுக்கான நேரம் இல்லை, தைப்பூசம் முடிஞ்சு போகும். அதனால் ஆரம்பிக்கிற போதே மதுரை வீதிகளில் அவங்க புறப்பட்டு போகிற ஒரு 3 இளைஞர்களோடு அந்த கதை நாவல் ஆரம்பிக்கும். அப்போ அவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்கிற விஷயமும், அந்த உடும்புக்கு கொடுக்க வேண்டிய கறி எடுத்து வச்சியா அப்படின்னு ஒரு வார்த்தை. உடும்புன்னா என்னன்னா, நீங்கள் பாட்டுக்கு மெட்ராஸில் உடும்புக்கு என்ன அப்படின்னு கேட்பான். உடும்புக்கு என்னன்னா அவன் நம்ம உடம்புக்கு என்னான்னு கேட்குறான். அது இல்லை, உடும்புங்கிறது ஒரு உயிரினம். அது என்ன செய்யும்னா, இந்த இப்படி கேள்விப்பட்டிருக்கல, அவன் பிடிச்ச பிடியை விட மாட்டான்டா. உடும்பு பிடி. உடும்பு பிடின்னு என்ன, அந்த உடும்புங்கிறது இது எதில் வருது தெரியுங்களா? மதுரை காஞ்சியில் அந்த திருடர்கள் கையில் கொண்டு போகக்கூடிய ஒரு கருவியில் ஒன்று இந்த உடும்பு. அதனுடைய உடம்புல கயிறை கட்டி அந்த அரண்மனைகள் இங்கேருந்து எரிஞ்சால் அந்த அரண்மனை உச்சத்தில் ஏறி போகிறதுக்கு அந்த உடும்பு பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி ஏறி போவாங்களாம். இப்போ அந்த உடும்புக்கு அந்த அந்த சின்ன இறைச்சி துண்டை கொடுக்குறப்ப நமக்கு அவங்களோட சேர்ந்து நம்மளும் கிளம்புற மாதிரி நமக்கு தோணும். அப்படியே முதல் பகுதியில் ஆரம்பித்து வர்றப்ப இதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட்டுக்கிட்டே வரணும்.
அதே போல் அடுத்ததாக அந்த மாக்கியவல்லி காப்பியத்தை சொல்கிற போது அதில் ஏற்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா முன்கதை சுருக்க மாதிரி கொடுத்துட்றாங்க. அது நமக்கு இன்னும் அழகாக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நித்திலனுடைய வாக்கு மூலம் இதில் எல்லா செய்திகளும் இருக்குங்க. அதாவது காதல் இருக்குது, அதே போல் அறிவியல் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, இன்னும் அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை இருக்குது. எனக்கு என்ன ஆச்சரியன்னா எங்கள் ஊர் சாமிகள் பலவற்றை அவர் கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறார். வீரசின்னின்னு ஒரு சாமி இருக்குது. அது இந்த சாமி கும்பிட்றப்ப தான் பார்க்கலாம், இந்த சாமி இன்னாருக்கு வரும், இந்த சாமி இன்னாருக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ திடீர்னு ஒருத்தர் சாமி ஆடிக்கிட்டு தானே, இல்லை ஆடாதரா இது பங்காளி சாமி அப்படிமாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அது அவங்களுக்கு வர வேண்டிய சாமி இங்கே ஆடாதான். இது அவர் குறிப்பாக சொல்கிறாரு, இந்த சாமி இங்கே வரும், இந்த சாமி இங்கே வரும். அதே போல் அந்த ஒரு தெய்வம் மின்னல் பட்டு கண் பார்வை போக அந்த கண்ணை கொடுத்த ஒருத்தருடைய கதையை சொல்கிறாருங்க. எத்தனை செய்திகள் அதில் கேட்கப்படுது. அதுலேயும் அந்த போதும் பொண்ணுங்கிற அந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தம்பிக்கு சொல்கிற கதையாக வர்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது கேட்க கேட்க. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு நல்ல தமிழ் சொல்லாக இருக்குது. நிறைய பொண்ணு பிறந்தால் இதுக்கு மேலே வேணாம்ப்பா போதும் பொண்ணு அப்படிமோ. என் கூட ஒரு பொண்ணு படித்தாங்க, அவங்க பேர் தேடா செல்வம். அது பாட்டுக்கு வந்துருச்சான் தேடாமலே அதுக்கு, அதனால் தேடா செல்வம்னு பேர். இது எல்லாம் அந்த சொல்லலையே நமக்கு அந்த அழகு இருக்குது. இந்த கதை ஆரம்பிக்கிற போதிருந்து இதில் என்ன செய்தி அவர் சொல்ல வர்றாருங்கிறதுக்காக நாம் அந்தந்த பேரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த பேர்கள் மூலமாக இவர் விஞ்ஞானி, இவர் என்ன கருதுகிறாரு. அதுவும் கதை ஆரம்பிக்கிறப்ப ஒரு பேருந்து, அந்த பேருந்து கதவு திறக்கிறப்ப ஒரு சின்ன குழந்தை அடிபட்டு இறந்துருது. அது இறந்துச்சுன்னு செய்தியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அது இறந்தது தற்செயலாக இறந்ததா, விஞ்ஞானத்தால் இறந்ததா, விபரீதமாக கொல்லப்பட்டதா, இதுதாங்க. இதுக்குள்ளே கூடி நீங்கள் கதையோடு போகணும். இதுக்காக அவர் பயன்படுத்தக்கூடிய உத்திகள், அந்த கதாநாயகன், அந்த கதாநாயகி, அதே போல் 3 ஆண்டுகள் கோமாலிருந்து மீண்டு வந்த பிறகு அவன் யோசிக்கிற செய்திகள். அப்படி அவன் யோசிக்கிற போது அவனுக்கு துணை நின்று அதை ஞாபகம் ஊட்டக்கூடியவர்கள். அந்த பூனைக்குட்டி வளர்க்கக்கூடிய விஞ்ஞானி, அவர் அழகாக சொன்னார் பாருங்க, அந்த பூனைக்குட்டி திருக்குறள் பேசுகிற பூனைக்குட்டியாக இருக்குது. அதில் ஒரு இடத்துல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக அது எப்படி வரும் தெரியுமா, உயிரெழுத்துக்களில் மன்னிப்பு கேட்டுறான். அவ்வளவு அழகாக அதை பழக்கி வச்சுருக்காரு. அதே போல் வாழ்ந்த காலத்தில் இருந்த செய்திகளை எல்லாம் அதோடு சேர்த்து சொல்லணும். அதான் முக்கியம். உதாரணமாக வைக்கத்தில் நடந்த போராட்டம், அதாவது கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி சொல்கிறப்ப, அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் அங்கு சென்றிருந்தாருங்கிற செய்தி அந்த கதையினுடைய ஊடே வருதுங்க. அப்படியே அப்படி வந்தபோது அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அப்போ கபிலன் முடிக்கிற ஒரு வார்த்தை நான் ரொம்ப வியந்து போனேன். அப்படியே என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா, அவர்களெல்லாம் சிறைக்கு சென்றார்களில் அவர்களில் ஒருவன் மட்டும் கருவறைக்குள் சென்றான் அப்படிங்கிறார். கடவுளும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்திருக்காரு. ஏன்னா கடவுளையும் உள்ள விடுற போட்டிருக்கு. அதனால் அவரும் சேர்ந்து போராட்டத்தில் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்தந்த வரிகளை பார்க்க நமக்கு ஈடுபாடாக இருக்குது. அப்படியே நிஷாங்கிற அந்த பாத்திரம், அதே போல் செங்காந்தல், அந்த பேரை பாருங்க, செங்காந்தல் பூ அப்படிமோ. இந்த கை விரல் இருக்கு இல்லையா, இதை வச்சு சொல்கிறப்ப செங்காந்தல் பூன்னு சொல்லுவோம். அந்த கதாநாயகனுடைய பேரை சொல்கிறது. இன்னொன்று பாஸ்வேர்டுன்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறத
3 இதை ஒன்று சேர்த்தா ஒரு முகம் உருவாகும். அந்த முகம் யாருடைய முகம் அப்படின்னா வீர சிவாஜியினுடைய முகமாக இருக்கும். அது எதுக்கு அவர் பயன்படுத்துகிறாரு என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதாவது எழுதி 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 அவர் அதை ரொம்ப சரி பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா இதில் பிழை வந்துடக்கூடாது. அதே போல் அந்த செய்தி குறைபாடு உடையதாக இருக்கக்கூடாது. அதுக்கு தேடி 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 பார்த்து கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை காட்டுற போது கிராமத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அதே போல் எதிர்காலத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் பயணப்படுகின்ற கால ரயில், டைம் மிஷின் ஒரு நாவலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூல்ஸ் வெர்ன் எழுதின கால இயந்திரம் என்ற ஒரு நூல் அது. அதுபோல் இதில் பயணப்படுகின்ற போது எப்படி பயணப்படணும், அதுக்கு ஏற்றபடியான நிலை என்ன. ஒரு இடத்துல குதிரை குளம்படி உனக்கு கேட்குதா, குதிரை குளம்படி உனக்கு கேட்குதா, இல்லையே கேட்கலையே, அந்த கதாநாயகி சொல்கிறா, இல்லை கேட்குது. சொல்லிக்கிட்டே இருக்கப்ப அதில் பல தலை முட்டையடித்த ஆட்கள் அவனை கூட்டிகிட்டு போகிற போது நீங்கள் மட்டுமே செல்லலாம், இல்லை அவளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படாது, நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், ஏனென்றால் நீங்கள் ஒருவர் மட்டுமே செல்லுகின்ற ரயில் பெட்டியது அப்படிங்கிறாங்க. கால ரயிலில் ஒரு ஆள் மட்டும் போகக்கூடிய அந்த கால ரயிலில் நீங்கள் ஏறி போங்க. அப்படி அந்த கால ரயிலில் ஏறி போனால் தான் அந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதில் அந்த ஒவ்வொரு செய்தியை சொல்கிற போதும் சத்யதேவி என்று அவர் சொன்னார் பாருங்க. அந்த பெண்மணி மாதவி என்ற அந்த பெயரோடு, அந்த மாதவி யார், அவள் எங்கேருந்து வந்தா, எப்படி போனான். அச்சங்கோயில் நாம் பார்க்குறோம். நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் ஒன்று அச்சங்கோயில். அந்த அச்சங்கோயில் அந்த ஆற்றங்கரையில் ஒரு மருத்துவ சாலையில் இவருக்கு அடிபட்டு கிடந்த போது யார் நின்று அந்த உதவியை செய்தது, இதெல்லாம் இந்த நாவலில் படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாலேயும் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது அதையும் மறக்காமல் சொல்கிறார். அந்த முடிவை நெருங்க 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 நமக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வருதுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு காந்தியடிகள் வந்தபோது உள்ளே போகிறதுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டாராம். ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இதை பாண்டித்துரைத்தவர் எதுக்காக செஞ்சார்னா, இது தப்பாக பரவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.